சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது பிரேமலதா அவர்களுக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு விபூதி அடிச்ச எடப்பாடி. ஏற்கனவே நம்ம பேசியிருப்போம். இவர் குடுக்க மாட்டாரு. கடைசி நேரத்துல பல்டி அடிப்பாருன்ட்டு. அதே மாதிரி நிரூபிச்சிருக்கிறாரு. அது அவருக்கு ட்ரெடிஷனலா வருதா என்னன்னு தெரியல. ஏன்னா அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப முடியாது. அவர் ஒரு துரோகி, பல்டி அடிப்பாரு அப்படின்ட்டு. அதை இந்த விஷயத்துல காமிச்சிட்டாரு திரும்பவும். இதை இப்படிதான் சொல்லணும். அந்த அம்மாவும் கரெக்டா கிளியரா நேர்த்தியா நெத்தி போட்டு அடிச்ச மாதிரி சும்மா சைலண்டா கிளியரா அடிச்சுட்டு போயிருக்காங்க. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அதாவது பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி அக்ரிமெண்ட் போட்டோம். வாய் பேச்சாகவும் எழுத்துப்பூர்வமாகவும் தான் நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டோம். அது உண்மைதான், அது அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக அவர்களது நிலைப்பாடை காமிச்சிட்டாங்க. எங்களது நிலைப்பாடும் தேர்தல் டைம் இருக்கும். திமுக பக்கம் தேமுதிக போறது உறுதியாகிறது. இதை இப்படிதான் சொல்லணும். இந்த கோணத்துல தான் பார்க்கணும். அந்த அம்மா கடைசி வரைக்கும் இதை நானா சொல்லக்கூடாது, அவங்களா அறிவிக்கணும். இப்படி ஏமாத்துறீங்கள அன்புமணி ராமதாஸுக்கும் ஜி.கே. வாசனுக்கும் நீங்க இப்படி ஏமாத்திருப்பீங்களா? இல்ல தேமுதிக அவ்வளவு இழிச்சுவாயா உங்களுக்கு தெரியுதா? பாராளுமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்தாங்க? இதே அன்புமணி ராமதாஸுக்கு நீங்க ஒரு எம்பி சீட்டு கொடுத்தீங்க. அந்த எம்பி சீட் ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு உங்களை எந்த மாதிரியான விமர்சனம், உங்க வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டு போகும்போது எவ்வளோ ஒரு வந்து நின்று யாரு நாங்களா கும்பிடு எப்படியெல்லாம் பேசினார். நீங்க பார்க்குற வேலையால தான் உங்க தலையை நீங்களே மண்ணெளி போடுறதுக்கு சமம். திமுகவை யாருக்கும் பிடிக்காது, எல்லோரும் வெறுக்கிறார்கள். ஆனா அந்த கட்சிக்குள்ள ஒரு கட்டமைப்புங்கிறது எவ்வளவு நேர்த்தியா இருக்கு. போட்டா அக்ரிமெண்ட் போட்டா அதைப்படி செய்யணும். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான். எடப்பாடி பழனிசாமி எடுத்துட்டோம்னா ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா என்ன ஒரு வேதனைன்னா, நீங்க திரும்பவும் திமுக ஆட்சி வர்றதுக்கு வந்த வழியை மீண்டும் மீண்டும் பண்றதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு. பரவலாக ஒரு தகவல் என்ன போயிட்டு இவர் கடைசி நேரத்தில் பாஜக கூட கலட்டி விடுவாருன்னு. இது அப்படிதான் பார்க்கணும். ஆதவ சொன்னதுக்கு உங்க கண்டன அறிக்கை என்ன? நீங்க தான் கூட்டணி வச்சுட்டீங்கல்ல பாஜக கூட. அப்போ என்ன தெரியுதுன்னா, நாளைக்கு பாஜகவையும் கலட்டி விடுவார் திரு எடப்பாடி பழனிசாமி. ஒரு உங்க கட்சிக்காரங்களே பேசல, ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா? யாரும் பேச வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு தலைவரை விமர்சிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நம்பி எவன் போவான்? இதை நான் சொல்லலை, ஆதவ அர்ஜுன் சொன்னது. அது குறித்து கிடைக்கல, அவரே மன்னிப்பு கேட்டாரு. வேற யாராவது கேட்ட விட்டுருவீங்களா? இதுதான் எதற்கான வேலைன்னா, பாஜகவை கூட கலட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உண்மையிலே சொல்றேன், பாஜகவை கலட்டி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பெருசெல்லாம் ஐயோ அமித்ஷா வந்தாரே, சேர்த்து வைத்தாரே, கலட்டி விட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. இது அந்த கட்சியில சர்வ சாதாரணம். இது போன்ற செயல்களெல்லாம் பார்க்கும்போது எந்த காலத்திலும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ப முடியாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்த வருஷம் கொடுப்பாங்களாம். கூட்டணியை தக்க வச்சுப்பாங்கன்னு நான் எல்லாரும் நினைச்சாங்க, எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. பெருசா ஒரு தாக்கம் இல்லாட்டாலும் ஒரு சின்ன ஒரு பிடித்தலை தானே. ஆனால தேமுதிக இனி வராது. அதுக்கு அந்த அம்மா டீசெண்டா சொல்லிட்டாங்க, எங்களது நிலைப்பாடும் தேர்தலை ஒட்டி இருக்கும், எச்சரிக்கையா இருந்துக்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. அது கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் அதிமுக நிலைமையை காமிச்சிட்டாங்க. இது தேர்தலுக்கான ஒரு நிலைப்பாடை காமிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எங்களுடைய நிலைப்பாடும் தேர்தல் டைம் இருக்கும். அடுத்த வருஷம் கொடுக்கறதுக்கு தேமுதிக அந்த அளவுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். அதனால அந்த அம்மாவும் தெளிவா இருக்கு. இப்படி ஏமாத்தினீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், இனி எக்காரணத்தை கொண்டு அழகான ஒரு புது கூட்டணியில போய் ஜாயின் பண்ணுவாங்க. அது திமுகவா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. நல்ல இதுதான், நான் அப்படிதான் சொல்லுவேன். போனா அந்த அம்மாவுக்கு 5 சீட்டு கிடைத்தாலும் பெரிய விஷயம். 5 சீட்ல வெற்றி பெற வச்சிருவாங்க. உங்ககிட்ட இருக்கிறதுக்கு தோத்து போறதுக்கு அவங்க அங்கே போய் அழகா ஜாயின் பண்ணிட்டு 5 சீட்டு எம்எல்ஏ உள்ள சட்டசபைக்கெல்லாம் போவாங்க. எனவே திரும்ப ஒரு முறை நிரூபித்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆரம்ப கட்ட காலத்துல இருந்தே ஒரு சொதப்பல், மிகப்பெரிய சொதப்பல். அதிமுக பாஜக கூட்டணி வரக்கூடிய தேர்தலில் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.